நியூசிலாந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு புதிய தற்காலிக விசா திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. அதாவது சில பருவகால தொழிலாளர்களுக்கு புதிய தற்காலிக விசா வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. பருவத்தின் உச்சநிலைகளை சந்திக்கும் துறைகளில் உள்ள நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக புதிய துணை பிரிவை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நியூசிலாந்து அரசு இந்த புதிய துணை பிரிவை அறிவித்தது. இந்த விசா பருவம் மாறும் போது நேரடியாக பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். உதாரணமாக அறுவடை, பனிச்சறுக்கல் கற்றல் அல்லது மரநடுதல் போன்ற தொழில்களுக்காக. இந்த வேலை 2025 மே 31 தொடங்கப்பட வேண்டும் மற்றும் 9 மாதங்கள் அல்லது அதற்குள் முடிவடைய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விசாவுக்கு தகுதி பெற தொழிலாளர்களுக்கு வேலைகள் குறைந்தபட்சம் 30 மணி நேரம் வழங்கப்பட வேண்டும். ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தபட்சமாக 29.66 சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என, மேலும் தொழிலில் முன் அனுபவம் 4 மாதங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த விசா மாற்றம் காலவரையற்றதாக இருக்காது. இது ஒரு தற்காலிக நேரம் குறித்த நடைமுறையாகும். தற்போதுள்ள அங்கீகாரம் பெற்ற முதலாளி வேலை விசாவை பயன்படுத்தி நீண்டகால விசா மாற்றத்தை ஆய்வு செய்யும் பணிகளில் நியூசிலாந்து அரசு தொடர்ச்சியான ஆலோசனைகளை மேற்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது.